ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு சியா மேஜிக்கல் ஃபிசிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட்டர் சர்க்யூட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் காமிக்க போகிறேன். ஸோ இதோடைய சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்கேன் அண்ட் கரஸ்பாண்டிங்காக அதை ரெட் போர்ட்லேயும் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டையும் சைமல்டேனியஸாக வச்சு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், சர்க்யூட் டயக்ராமில் IC741 இதில் டோட்டலாக நமக்கு 8 லெக்ஸ் இருக்கும். ஸோ இதில் செகண்ட் லெக்கில் இருந்து ஒரு 10 கிலோ ஓம், அதாவது 10 கிலோ ஓம் கலர் கோடிங் ப்ரௌன், பிளாக், ஆரஞ்ச் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ அதோடைய அனதர் எண்டில் 0.01 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டருடைய நெகட்டிவ் டெர்மினல் பின் பண்ணியிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி பாசிட்டிவ் ஆஃப் த கெப்பாசிட்டரில் இருந்து ஏஎஃப்ஓடைய ஃப்ரீக்வன்சிக்குரிய டெர்மினலில் பாசிட்டிவ்க்கு கொடுக்கணும் அண்ட் நெகட்டிவில் கிரவுண்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த கனெக்ஷனை இப்போ பார்க்கலாம். இதுதான் செகண்ட் லெக். ஸோ செகண்ட் லெக்கில் இருந்து ஒரு 10 கிலோவும் 10 கிலோமுடைய ஃபினிஷிங் எண்டில் 0.01 மைக்ரோஃபேரடுடைய நெகட்டிவ் டெர்மினல் கொடுத்துருக்குறேன். அண்ட் தென் பாசிட்டிவ் டெர்மினலில் இருந்து ஏஎஃப்ஓடைய பாசிட்டிவ் கொடுக்கணும், இந்த க்ரீன் வயர். ஸோ இந்த க்ரீன் வயர் கொடுத்துருக்க இடத்த பாருங்கள், ஃப்ரீக்வன்சின்னு இருக்கக்கூடிய நாபில் பாசிட்டிவ் கொடுத்துருக்குறேன். அண்ட் தென் நெகட்டிவ் இந்த பிளாக் வயரை இதில் கிரவுண்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பிளாக். நெக்ஸ்ட் கனெக்ஷன் இஸ் தேர்ட் லெக்ல இருந்து 10 கிலோ ஓம் அதை டைரெக்டாக கிரவுண்ட் பண்ணணும். அதை இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ தேர்ட் லெக்ல இருக்கக்கூடிய 10 கிலோ ஓம் ரெசிஸ்டார் அதிலிருந்து கிரவுண்ட் கனெக்ஷன் இந்த ரெட் வயர் மூலமாக கொடுத்துருக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் 2 to 6 ஒரு இன்டர் கனெக்ஷன் யூஸிங் 10 கிலோ ஓம். அது இங்கே இருக்குது. 10 கிலோ ஓம் 2லேருந்து 6th லெக்குக்கு டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அண்ட் தென் 741 ட்ரெயினர் போர்டு கனெக்ஷன் இப்போ கொடுக்கணும். 741 இருந்தால் நம்ம டியூவல் சப்ளை கொடுக்கணும். +12 volt to 7th leg and -12 volt to 4th leg. So it is here. இதில் இந்த 4th லெக்காக இருக்கிறது -12 voltக்கு. அண்ட் தென் இந்த ரெட் வயர் இது it goes to +12 volt. ஓகே, அண்ட் தென் இதில் இருக்கக்கூடிய இந்த 0ங்கிறத நம்ம கிரவுண்ட் பண்ணிக்கிடணும், இந்த ப்ளூ வயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கனெக்ஷன் ஓவர். செகண்ட் லெக்குரியது முடிஞ்சது, இன்டர் கனெக்ஷன் முடிச்சிட்டோம். தென் டியூவல் பவர் சப்ளைக்குரிய கனெக்ஷன் முடிஞ்சது. ஃபைனலாக இருக்கிறது 6th லெக்ல இருந்து அவுட்புட்டான சிஆர்ஓ. ஸோ அதை பாருங்கள், இங்கே 6th லெக்ல இருந்து கனெக்ஷன் நமக்கு இந்த ரெட் வயர். ஓகே, ஸோ இதில் இருந்து இந்த ரெட் வயர் 6th லெக்ல இருந்து கனெக்ஷன் சிஆர்ஓடைய பாசிட்டிவ்க்கு நம்ம கொடுக்கணும். அண்ட் தென் நெகட்டிவ் க்ரோக்கடைல் கிளிப்போடைய இந்த நெகட்டிவை இங்கே கிரவுண்ட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேவ் ஃபார்ம் இங்கே ஸ்பைக் வேவ் ஃபார்மாக கிடைக்கணும். ஸோ அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்பைக் வேவ் ஃபார்ம் கிடைக்குதுங்க. இது இப்போ ட்ரேசிங் ஷீட்டில் நம்ம அதை ட்ரேஸ் அவுட் பண்ணணும். 2000 ஃப்ரீக்வன்சிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஸ்பைக் வேவ் ஃபார்மை ஒரு ட்ரேசிங் பேப்பரில் வச்சு ட்ரேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்குரிய ஃபிகர் தான் இது. ஓகே,